மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோவையிலிருந்து தொடங்கிய எழுச்சி பயணம் நிச்சயம் கோட்டையை பிடிக்கும், திருவொற்றியூர் தொகுதியிலும் திருப்பு முனையை ஏற்படுத்துவோம் என்று அத்தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே. குப்பன் உறுதியுடன் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் அளித்த பேட்டி. எடப்பாடியார் அவர்கள் கோவையிலிருந்து மேட்டுப்பாளையத்திலிருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்காரு. அந்த சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக போயிட்டு இருக்குது. தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் அதிமுக தொடர் மிகப்பெரிய எழுச்சியை கொடுக்கிறது. அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்ற மிகப்பெரிய நம்பிக்கையை தமிழக மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது தான் எனக்கு. பொதுமக்களும் இதில் சேர்ந்து வராங்க. எடப்பாடியார் என்ன கருத்தை சொல்றாரு, இந்த ஆட்சி மீது என்ன குறைய சொல்றாரு, நம்முடைய கருத்தை பிரதிபலிக்கிறாரா? நான் கூட மேடையில பேசும்போது சொல்றோம், திமுக ஆட்சியினுடைய குறைகளை சொல்றோம். விலைவாசி ஏற்றிட்டாங்க, சொத்து வரி ஏற்றிட்டாங்க, மின்கட்டணம் ஏற்றிட்டாங்க, அன்னைக்கு இருந்த விலைவாசிக்கு இன்னைக்கு வித்தியாசத்தை பாரு, இது தகவலை அவர் சொல்றாரு. அதை நம்ம சார்பில் பேசுறாரான்னு கேட்கறது பொதுமக்கள். இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு திட்டம் தொடங்கியிருக்காங்க. ஜனங்க மத்தியில் வருவாய்த்துறை சம்மந்தப்பட்ட அனைத்து துறைகளுடைய சம்மந்தப்பட்ட குறைகளை நேரடியாக கேட்கலாம், அதுக்கான ஃபார்மெல்லாம் கொடுக்குறோம், ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 10,000 முகாம்கள் நடத்துகிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த முகாம் ஒரு அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது அவருடைய கோச்சாரே கரெக்டாக பதில் சொல்றாரு. அம்மா முதலமைச்சராக அம்மா முகாம் நடத்தினாங்க. வார வெள்ளிக்கிழமைனா ஒவ்வொரு கிராமங்கள்லையும், ஒவ்வொரு ஊராட்சியிலையும், ஒவ்வொரு ஒன்றியத்திலையும், ஒவ்வொரு கிராமத்திலையும் அம்மா முகாம் நடத்தும். அந்த அம்மா முகாமில் வரக்கூடிய மனுக்களுக்கு காலையில் 12, 1 மணி 2 மணி வரைக்கும் வாங்குற மனுக்கு 3 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. 5 மணிக்கு அந்த மனுக்கு ரிசல்ட் கொடுப்பாங்க. உதயத்துக்கு அங்கேயே கொடுப்பாங்க, பட்டா சிட்டா அடங்கலாம் கொடுப்பாங்க, அங்கேயே வாரிசு சர்டிஃபிகேட்டா கொடுப்பாங்க, இறப்பு சான்றிதழ கொடுப்பாங்க. இது எல்லாத்தையும் அதிமுக ஆட்சி நம்ம அம்மா ஆட்சியில் பண்ணது, அதிமுக பண்ணது. நான் என்ன கேட்குறேன், இந்த ஸ்டாலின் ஆட்சிக்கு இப்போ 4 வருஷத்தை கிராஸ் ஆயிடுச்சு இல்லை, 5வது வருஷம் போகுது இல்லை, இப்போ என்ன உங்களோட ஸ்டாலின்? இது என்ன காட்டுதுன்னா திமுக ஆட்சி பறிபோக போறதுக்கு அடையாளம். இப்போ மகளிர் உரிமை தொகை என்பது 1000 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் மகளிருக்கு நேரடியாக கையில் போய் சேருது. அது புதுமை பெண் திட்டம், இந்த மாதிரி தமிழ் புதல்வன் திட்டம், இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டத்துக்கும் 1000 ரூபா கொடுக்குறாங்க. நீங்கள் கொடுத்த, அதாவது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட முதியோர் உதவித்தொகை, விதவைகள் உதவித்தொகை அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இப்போது மகளிர் உதவித்தொகை உரிமை தொகையிலையும் சில தளர்வுகள் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அதிமுகவுக்கு பாதிப்பாக இருக்காதா எதிர்கால தேர்தலில்? இல்லை, அது வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு. காரணம் ஏன்னு சொன்னால், மக்கள் ஒரு வரியில் நான் சொல்லணும்னா 1000 ரூபா கொடுத்துட்டு 10,000 ரூபா கொடுக்குறாரு, 5000 ரூபா கொடுக்குறான்னு இருந்துச்சு. அதான் நான் சொன்னேன், விலைவாசியே கண்ணாப்பின்னான்னு ஏற்றிட்டேன், 1000 ரூபா கொடுக்குற, 5000 ரூபா உயர்த்திருக்கு, வீட்டு வரி உயர்த்திருக்கு. ஒரு வியாபாரியில் போய் கேளுங்க, அன்னைக்கு 1000 ரூபா கட்டினவன் மின் கட்டணைக்கு 5000 ரூபா கட்டுறான். ஒரு வீட்டில் போய் பாருங்க, வாடகை வீட்டில் இருக்கும் சாதாரண அடித்தட்டு மக்கள் தான் ஓட்டு போட வரான். அந்த அடித்தட்டு மக்கள் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க, நீ மின் கட்டணை ஏற்றிட்ட, வீட்டு சொத்து வரி ஏற்றிட்ட, குடிநீர் ஏற்றிட்ட, தேநீர் ஏற்றி, யார் கட்டுறது? அந்த வாடகை வீட்டு கட்டுறான். நீ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா சம்பாதிச்சா குடும்பம், இன்னைக்கு 20,000 சம்பளம் குடும்பம் நடத்த முடியல. அந்த நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டு அதுதான் திமுக ஆட்சி பறிபோக போகுதுன்றது அடையாளம். ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க, வீடு வீட உறுப்பினர் சேர்ப்பு திட்டம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 1,35,00,000, கிட்டத்தட்ட 2 கோடியை அவங்களுடைய உறுப்பினர்கள் எட்டிட்டாங்க. 10 கோடி தமிழ் மக்களில் 2 கோடி பேர் திமுகவில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதிமுக என்ன பண்ண போகுது இதில்? அதிமுக ஏற்கனவே நாங்கள் 2 கோடி உறுப்பினர்கள் கட்சி. நாங்கள் இன்னும் சொல்ல போனால் அதிமுக தன்னந்தனியாக ஆட்சியை பிடிச்ச கட்சி. நான் சொல்ல இல்லை, இப்போதான் அவர் அதுக்கு வந்திருக்காரு. அவங்களுக்கு 70 லட்சம் 80 லட்சம் தான் உறுப்பினர். அதிமுக 1.5 கோடி இருந்தது, அம்மா 2 கோடி ஆகினாங்க. எடப்பாடியார் 2 கோடி 25 லட்சம் ஆகினார். தெரிஞ்சுங்களா? எடப்பாடி இப்போ வந்த பின்னாடி அவர் போச்சாங்க 2 கோடி 25 லட்சம் உறுப்பினர் சேர்ந்துருக்கான். தெரியுதா? இவர் பண்ணுறதுக்கு காரணம் என்ன?
அவருடைய தோல்வியை தவிர்க்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுன்றதை பார்த்து கொண்டாட தவிர இந்த ஓரணிகள் தமிழ்நாடு இந்த உறுப்பினர் சேவை சக்சஸ் இல்லையே, நான் சக்சஸ் தானே, சக்சஸ் இல்லையே அவர். அதனால திமுக வாய்ப்பு இல்லை. திருவள்ளூர் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வெற்றின்றது அதிமுகவுடைய வெற்றின்றது எந்த அளவுக்கு இருக்கும்? இது அதிமுகவுடைய கோட்டை. திருவொற்றியூர் வந்து அதிமுகவுடைய பெல்ட். இது எம்ஜிஆர் காலத்திலிருந்து அம்மா காலத்திலிருந்து எடப்பாடியார் காலம் வரை அதிமுகவுடைய கோட்டை. இது மீனவர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதி. இந்த இடத்துல கண்டிப்பா அதிமுக வெற்றி உறுதி. இதை தவிர்க்க முடியாது. கண்டிப்பா வந்து திமுக இதை பேஸ் பண்ண முடியாது. நான் சொல்றது மட்டும் இல்லை, திமுக காரனே இதை ஒத்துக்குவான்னு நினைக்கிறேன்.